சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. गुकारस्मन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. ஸ்லோகம் நம்பர் 7 அண்ட் ஸ்லோகம் நம்பர் 8 ரெண்டும் சேர்ந்து எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ணி. பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமான அஹமித்யந்தஸ்புரந்தம் சதா स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः. इदं श्रीदक्षिणामूर्तये. विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्रात्यात्मना भेदतः स्वप्ने जाग्रति वाय एष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः. इदं श्रीदक्षिणामूर्तये. I think Esha Purushaha, spelling mistake. Slokam number 8. Swapne Jagrati Vaya Esha Purushaha. எல்லாத்துலேயுமே சான்ஸ்கிரிட்லையும் ஏ வந்தா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஏஷன்னு மாற்றிக்கோங்க. ஷா. செவன்த் ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் வந்து அகம் ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் எல்லா அவஸ்தாலையும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஐ ஆம் அதுதான் வந்து சத் சித் ஆத்மா, அதுதான் வந்து என்னுடைய ரியல் நேச்சர், ரியல் ஐ அதுதான். அப்போ பாக்கி ஸ்டேட் எல்லாமே வந்து போகக்கூடியது, சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அரைவல் அண்ட் டிபார்ச்சர். அப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து எடுத்துட்டு நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்ரிபியூட்டையும் கூட சேர்த்து நான் வந்து நான் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ வேக்கர் ஐ, ட்ரீமர் ஐ, ஸ்லீப்பர் ஐ இப்படின்னு இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து என்னோட இன்டெக்ரல் பார்ட்டுன்னு நான் தப்பாக நினச்சிட்டு சொல்லிடுறேன். பட் ஒரிஜினலி
இது எதுவுமே வந்து என்னுடைய இன்டெக்ரல் பார்ட்டு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அப்பியர் ஆகும், டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் நான் ஆட்ரிபியூட்லெஸ் ஐ எப்போவுமே மாறாமல் கண்டினியூவஸாக இருந்துகிட்டே இருப்பேன். அந்த ஐ தான் வந்து ஆத்மா, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதையே நான் வந்து ஆட்ரிபியூட்ஸோடு சேர்ந்து தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டா, அந்த ஆட்ரிபியூட்டட் ஐ இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? அகங்காரா. இப்போ என்னோட ஒரிஜினல் நேச்சர் பற்றின நாலேஜ் இல்லாததுனால, இக்னோரன்ஸ்னால நான் என்ன பண்ணுறேன், மிஸ்டேக் பண்ணிடுறேன் இல்லையா? என்னோடய ஒரிஜினல் ஐயை விட்டுட்டு பாக்கி எல்லாம் நான் வந்து கூட சேர்த்துக்கிறேன். ஆட்ரிபியூட்ஸை ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணிடுறேன், அகங்கார ஐயை வந்து ஆத்மா ஐ அப்படின்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். அறிவு வந்ததுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸை என்னால் பிரித்து பார்க்க முடியறது. இப்போ ஆட்ரிபியூட் வேறு, நான் வேறு அப்படின்னு எனக்கு தெரியறது. அப்படி பார்க்கும் பொழுது நான் யார்? அகம் சாட்சி. அகங்காராக்கும் சாட்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இக்னோரன்ஸ்னால ஆட்ரிபியூட்ஸை வந்து நாம் ஆட் பண்ணினோம் அப்படின்னா அது அகங்காரா. அறிவுனால ஆட்ரிபியூட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோன்னா அது சாட்சி. இதுதான் வந்து 7வது ஸ்லோகத்துடைய எசன்ஸ். 8வது ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து சொல்கிறார், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. அவள் வந்து இக்னோரண்ட்டாக இருக்கா. இப்போ இக்னோரன்ஸ்னால அவள் என்ன பண்ணிடுறான்னா, சாட்சி ஐயை அவள் வந்து ஓனப் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாட்சி ஐயை ஓனப் பண்ணலைன்னா எந்த ஐயை பிடிச்சிட்டுருப்போம் நம்ம? அகங்கார ஐயை வந்து அவள் பிடிச்சிக்கிறா. ஸோ ஏஷ புருஷா மாயா பரிபிராமிதா. ஏஷ புருஷானா இந்த ஆர்டினரி மனுஷன், இந்த ஆர்டினரி பர்சன், சாஸ்திரம் படிக்காத ஆர்டினரி பர்சன். என்னதான் வேர்ல்டுலி எஜுகேஷன் இருந்தாலும் நம்ம வந்து பிஹெச்டிஸ்லாம் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய சயின்டிஸ்டாக கூட நம்ம இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட். சாஸ்திரம் படிக்கலைன்னா நாம் என்னது? ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட். ஸோ சாஸ்திரம் படிக்காத அந்த பர்சன் மாயா பரிபிராமிதா. மாயாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னது? தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம், அவித்யா. இப்போ இக்னோரன்ஸ், அந்த இக்னோரன்ஸுனால அவித்யானால் என்ன ஆகிடுறான்னா பரிபிராமிதா, கன்ஃபியூஸ் ஆகி, இக்னரன்ஸ்னால் அவன் கன்ஃபியூஸ் ஆகி சாட்சி ஐயை வந்து ஓனப் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ மாறிண்டே இருக்கக்கூடிய அகங்கார ஐயை வந்து அவன் ஓனப் பண்ணிக்கிறான். ஒன்ஸ் நான் வந்து அகங்காரா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், வேறு எதோடையாவது ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ அசங்க சாட்சி இப்போது சசங்க ஜீவாவாக ஆயிடுறது. எந்த ரிலேஷனுமே இல்லாத சாட்சி இப்போது ரிலேட்டிவ் ஐயா ஆயிடுறது, சம்சாரி ஐயா அது வந்து ஆயிடுறது. இப்போ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லையாவது நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ப்ராப்ளமே ஏற்பட்டதில்லை நம்மளோட வாழ்க்கையில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருக்கா? இன்க்ளூடிங் பகவான். எத்தனை வாட்டி பகவானை திட்டிருப்போம். நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் பர்சன்னா, என்னை போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னாவது பகவானை வந்து கண்டிப்பாக நாம் வந்து கேட்டிருப்போம் இல்லையா? எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டாலும் டெஃபினட்டாக அதுக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு இந்த சமயத்தில் ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேறு ஒரு சமயத்தில் துக்கத்தை அது கொடுக்க போகிறது. இப்போ நம்ம குழந்தை வந்து ரொம்ப நன்னா படிக்கிறான், ரொம்ப நன்னா எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறா, அப்படி எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஓ, நான் வந்து அந்த குழந்தையோட அம்மா, எப்படி எவ்வளோ நன்னா எனக்கு வந்து எல்லாம் நடக்கிறது. அதே குழந்தை வந்து நாளைக்கு நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்?
அப்போ எந்த குழந்தைய வந்து எல்லோரும் புகழ்ந்த போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததோ அதே குழந்தைய இப்போ என்ன பண்ணிட்டு போயிடும் இல்லையா? ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் அது ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னா இன்னொரு சமயத்தில் அது கண்டிப்பாக துக்கத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் முடிவடையுமா அடையாதா? நான் யாரோட ரிலேட்டடோ ஒன்று அவள் போயிடுவா, இல்லைனா நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுப்பேன், நான் போயிடுவேன் இல்லையா? அப்போ ப்ராப்ளமே இல்லாத ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரிலேஷன்ஷிப்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நாம் வந்து ரிலேட்டிவ் வேர்ல்டில் வாழணும். பட் சாட்சி ஐ எப்படிப்பட்டது? எவர் ஃப்ரீ ஐ, எதோடையும் அது ரிலேட்டட் கிடையாது. ஆனால் அந்த சாட்சி ஐ எவர் ஃப்ரீ ஐ இப்போ என்ன பண்ணிடுது? கீழே இறங்கி அகங்காரா ஐ லெவலுக்கு அது வந்து இறங்கி வந்துடுது. தேர் ஃபோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது அப்படின்னு சங்கரர் வந்து ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறார். காரிய காரண சம்பந்தா, நான் வந்து ஜீவாத்மா, நான் அகங்காரா ஐ அப்படின்னு நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ராங்காக என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னோடய பாஸ்ட் கர்மானால தான் இப்போ இங்கே இருக்கேன், இந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய ப்ரீவியஸ் கர்மா. அப்போ கர்மா காரணம், ஜீவாவாகிய நான் காரியம். அந்த கர்மா தான் எனக்கு இந்த ஃபிசிக்கல் பாடியை கொடுத்துருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த சுக துக்கங்களை எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இருந்ததுன்னா என்றைக்குமே நான் ஒரு ஃப்ரீ பர்சனாக இருக்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா எப்படி புனாகா பார்த்தோம் இல்லையா? அப்போது என்றைக்குமே எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பர்சனாக இருக்கவே முடியாது. நான் எப்போவுமே என்ன ஆகிட்டுருப்பேன்? கர்மானால மேலேயும் கீழேயும் எப்போயுமே அந்த ஃப்ளக்சுவேஷன் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ராங் ஐயை ஓனப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுறேன்? காரிய காரண சம்பந்தத்தை நான் வந்து ஏற்படுத்திக்கிறேன். என்னோடய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை சொல்லிப்பேன். நெக்ஸ்ட் என்ன சம்பந்தப்படுத்திக்கிறேன்? ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. அகங்காராவாக நான் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் ரிலேட்டட் டு செவரல் பொசஷன்ஸ். வீடு மட்டும் இல்லை, என்னெல்லாம் ஓனப் பண்ணுறோமோ, நான் ஓனர் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய விஷயத்தை நான் ஓன் பண்ணுவேன்ல, அது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. யோகக்ஷேம சம்சாரா அதனால் நம்மளுக்கு ஏற்படும். நிறைய அக்வயர் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து அதை பாதுகாக்கணும். அப்போ நான் வந்து சுவாமி ஆகிடுவேன். நான் தானே ஓனர், அதுக்கு நான் ஓனர். அது வந்து இட் இஸ் ஓன்டு பை மீ. அதான் ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. எல்லா பொசிஷன்ஸும் ஓன்டாயிடும். நான் வந்து எல்லா பொசிஷனுக்கும் வந்து ஓனராக இருப்பேன். அதில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் வருமா வராதா? ஏன்னா வந்து எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு வேண்டாதது என்னை விட்டு போயிடணும், எனக்கு வேணுங்கிறது எப்போவுமே என்கிட்டயே இருக்கணும். அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. நம்ம கூட இருக்கிறவளை அதை நடக்க விடாமல் பார்த்துப்பா. அடுத்தது சிஷ்ய ஆச்சாரிய தயா. குரு சிஷ்ய சம்பந்தா. அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ரியலான்னு கேட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து போய் தான். அதில் ப்ராப்ளம்ஸ் வராதானா? பேஷ ப்ராப்ளம்ஸ் வரும், அதுலேயும் வரும். அப்புறம் பித்ரு புத்ராத் ஆத்மனா, அப்பா பையன் அம்மா பொண்ணு வாட் எவர் எல்லா விதமான ரோல்ஸும் என்னது நம்ம ப்ளே பண்ணுற அத்தனை ரோல்ஸுமே வந்து ரிலேட்டிவ் ஐ தானே, அகங்காரா ஐ தான். இப்போ எந்த அவஸ்தாவில் இதெல்லாம் ப்ளே பண்ணுறோம்? ஜாகிரத அவஸ்தாலையும் ப்ளே பண்ணுறோம், ஸ்வப்ன அவஸ்தாலையும் இதை ப்ளே பண்ணுறோம். அப்போ சுஷுப்தி அவஸ்தாவில் போனால் போகிறது, இவாளை கொஞ்சம் நேரம் சும்மா விடுவோம் அப்படின்னு ஒரு டெம்பரரி ரிலீஃப் நம்மளுக்கு சுஷுப்தி அவஸ்தாவில். சரி, ரொம்ப நேரம் தூங்கிகிட்டே இருக்க முடியுமா? வயசாக ஆக அது வேறு ஒரு ப்ராப்ளம், தூக்கமே வராது இல்லை? எல்லாரும் 6 மணி 5 மணிக்கு எழுந்துனா நம்மளுக்கு எத்தனை மணிக்கு தூக்கம் முழிப்பு வந்துடும்? 2:30 மணி 3 மணிக்கே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தூக்கமும் பெர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது.
டெத்து பெர்மனெண்ட் சொல்யூஷனா? டெத்தும் பெர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நான் பிறக்கணும், இந்த ஜென்மத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸே தேவலாம் போல இருக்குன்னு அடுத்த ஜென்மத்தில் அவ்வளோ கஷ்டமாக வேறு யாராவது வருவா நம்மளுக்கு. ஸோ அதுவும் வந்து பெர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை. இப்போ இந்த சாட்சி ஐ வந்து மாயானால் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கான். மாயா பரிபிராமிதா ஸ்வப்னே பேதத்தை பஷ்யதி. ஸ்வப்னத்துலேயும் அவன் வந்து பேதத்தை பார்க்குறான், ஜாக்கிரத்துலேயும் வந்து அவன் இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்க்குறான். சரி, அவன் வந்து எப்படி வேணால் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கட்டும், என்ன கன்ஃபியூஷன் வேணாலும் இருக்கட்டும். அந்த கன்ஃபியூஸ்டு பர்சனும் யார்? தக்ஷிணாமூர்த்தி, சாக்ஷாத் தக்ஷிணாமூர்த்தி தான். அந்த கன்ஃபியூஸ்டு சம்சாரிக்கும் என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். ஏன்னா அதுவும் யார்? அந்த கன்ஃபியூஸ்டு பர்சனுடைய எசன்ஸ் யார்? கன்ஃபியூஸ்டு பர்சனுடைய கண்டென்ட் யார்? ரியல் நேச்சர். அந்த கன்ஃபியூஸ்ட் பர்சனோட ரியல் நேச்சர் என்னது? சாக்ஷாத் தக்ஷிணாமூர்த்தி. இப்படி கன்ஃபியூஸ் பர்சனும் தக்ஷிணாமூர்த்தி அப்படின்னோடனே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம். அப்போ தக்ஷிணாமூர்த்தி அகங்கார வேஷம் போட்டுருக்கார், அவ்வளோதான். கன்ஃபியூஸ்டு பர்சன் யார்? தக்ஷிணாமூர்த்தி அகங்கார வேஷம் போட்டுருக்கார், கன்ஃபியூஸ்டு பர்சன் ரோலை ப்ளே பண்ணுறார், அவ்வளோதானே. அப்போ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. அப்போ தக்ஷிணாமூர்த்தி தான் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட், தக்ஷிணாமூர்த்தி தான் டீச்சர். அப்படிப்பட்ட தக்ஷிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சங்கரர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். श्लोकम नंबर 9, पेज नंबर 10. भूरं भांस्य नलो नीलोन्भरमः हर्णातो हिमांशुः पुमान् हर्णातो हिमांशुः इत्याभाति चराचरात्मकमिदम् यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः तस्मै श्री गुरुमूर्तये नम इदम्. श्री दक्षिणामूर्तये. ஸோ ஆக்சுவலி வந்து போன ஸ்லோகத்தோட சங்கரரோட ஒர்க் ஓவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த டீச்சிங் வந்து ஓவர். தக்ஷிணாமூர்த்தி அஷ்டகம் தான் ஒரிஜினலாக இருந்ததுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த பாக்கி 2 ஸ்லோகங்கள் வந்து அவரோட டிசைபிள்ஸ் பண்ணினதாகவும் சொல்கிறா, இல்லை அவரேவும் எழுதியிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கிளாரிட்டி இல்லை. ஸோ யாரோ எழுதியிருக்கா, நம்ம வந்து சங்கரர் எழுதினார்னே வந்து எடுத்துக்கலாம். ஸோ 9வது ஸ்லோகத்தில் வந்து சங்கரர் வந்து தக்ஷிணாமூர்த்தியை ஒரு விஸ்வரூப ஈஸ்வராவாக டெபிக்ட் பண்ணுறார். இப்போ நம்மளுக்கு தெரியும், பகவானை வந்து 3 லெவலில் நம்மளால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். கரெக்டாக? என்ன 3 லெவல்? ஏகரூப ஈஸ்வரா, விஸ்வரூப ஈஸ்வரா, அரூப ஈஸ்வரா. ஸோ 3 லெவலில் வந்து சாஸ்திரம் பகவானை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஏகரூப ஈஸ்வரா தக்ஷிணாமூர்த்தியை நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம். ஓகே, தியான ஸ்லோகத்தில் பார்த்தோம். சித்திரம் வட்டதரோர் மூலே வித்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. அதில் வந்து தக்ஷிணாமூர்த்தி வந்து ஒரு பர்சனல் காடாக அங்கே வந்து அவர் உட்கார்ந்துட்டுருக்கார். அவரை சுற்றி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கா.
அதெல்லாம் அவர் டீச்சராக இருக்கார், எல்லாமே நாம் வந்து சொல்லிட்டோம். ஒரு பர்சனல் காடாக வந்து அந்த தியான ஸ்லோகத்தில் பார்த்தாச்சு, இஷ்ட தேவதாவாக பார்த்து முடிச்சாச்சு. அஃப்கோர்ஸ் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் நாம் தட்சிணாமூர்த்தியை நிர்குண பிரம்மஸ்வரூபமாகவும் பார்த்தாச்சு. கரெக்டாக எல்லா ஸ்லோகத்துலேயும் அதுதான் பார்த்தோம். அரூப ஈஸ்வரா டிஸ்கிரிப்ஷனும் ஓவர். இப்போ பாக்கி எது விட்டு போச்சு? விஸ்வரூபா தான் விட்டு போச்சு. அதனால் இப்போ இந்த ஸ்லோகம் வந்து விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி. எப்படி வந்து சிவனை வந்து ருத்ரத்தில் வந்து விஸ்வரூப ஈஸ்வராவாக சொல்லப்பட்டிருக்கோ, அப்புறம் கிருஷ்ணரை எங்கேயாவது விஸ்வரூப ஈஸ்வராவாக நம்ம வந்து பார்த்துருக்கோமா? பகவத்கீதாவுடைய 11th சாப்டர். அது மாதிரி இந்த 9வது ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தியுடைய விஸ்வரூப ஸ்வரூபம். சரி, விஸ்வரூப ஈஸ்வரா எந்த டைரக்ஷனை பார்த்துட்டுருப்பார்? தட்சிணாமூர்த்தி சவுத் டைரக்ஷன், கரெக்டா? விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி எந்த டைரக்ஷன்? வெரி குட், சர்வத்தோமுகம், எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி தான். ஸோ அந்த விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி வர்ணனம் அதுதான் வந்து 9வது ஸ்லோகம். இப்போ விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாலே என்னெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம கணக்கில்? என்டையர் கிரியேஷனை இப்போ நாம் வந்து எடுத்துக்கணும் இல்லையா? என்டையர் கிரியேஷன் தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்னு சொல்கிறது தான் தட்சிணாமூர்த்தியோடைய விஸ்வரூப ஸ்வரூபம். இப்போ இங்கே வந்து அதை சொல்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தட்சிணாமூர்த்தியை 8 ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறான். மொத்த பிரபஞ்சத்தை 8ஆக டிவைடு பண்ணி அஷ்டதா மூர்த்தயா. மூர்த்தி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆஸ்பெக்ட் ஆர் அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அஷ்டமூர்த்தி 8 அம்சங்கள். அப்போ 8 அம்சமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஸோ அந்த 8 அம்சங்கள் என்ன? ஃபஸ்ட் என்னது? பஞ்சபூதானி. பஞ்சபூதானினா பஞ்ச பூதங்கள், பஞ்சபூத பிரபஞ்சம். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன். அது ரெண்டும் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா பௌத்திக பிரபஞ்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. பௌத்திக பிரபஞ்சம்னா என்ன? பஞ்சபூதம் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி எலிமெண்ட் வந்து எலிமெண்டல்ஸாக ஆகிறது வந்து பௌத்திகம் அப்படின்னு சொன்ன. பஞ்சீகரணம் ஆகி பௌத்திகமாக அது வந்து ஆகிறது. இப்போ இந்த ஸ்தூல சரீரம் வந்து பௌத்திகமாக இல்லையா? ஸ்தூல சரீரத்தில் 5 எலிமெண்ட்ஸும் ஓட மிக்சர் தான் இது இல்லையா? அப்போ இது வந்து பௌத்திக ஷரீரம். 14 லோகங்கள் அதுவும் வந்து பௌத்திகம் தான். ஸோ இந்த பௌத்திக பிரபஞ்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2 பேர், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். பஞ்சபூதானி அப்புறம் 2 பௌத்திகம். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 7 ஆச்சு. அப்போ இதெல்லாம் வந்து என்னவா அப்படின்னா அச்சேதன பிரபஞ்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. பஞ்சபூதம் அப்புறம் பௌத்திகம் இது வந்து அச்சேதன பிரபஞ்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ 8வது ஃபேக்டர் சேத்தன ஜீவா. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியையும் இந்த சேத்தன ஜீவா ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஒரே ஒரு ஜீவா. 7 அச்சேதனம், ஒரு சேத்தனம். ஸோ 7 + 1 8. இது சேர்ந்தது தான் இந்த 7 அச்சேதனம் ப்ளஸ் ஒரு சேத்தனம் சேர்ந்தது தான் இந்த ஹோல் காஸ்மாஸ். இந்த 8 தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லை. நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்தாலும் நம்மளால் வந்து அதை இந்த 8க்கு கீழே ப்ளேஸ் பண்ணிட முடியும். எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதை வந்து இந்த 8ல் ஏதாவது ஒரு இதுக்கு கீழே நம்மளால் வந்து போட்டுட முடியும். இப்போ மைக் அப்படின்னா எது கீழே போடலாம்? பௌத்திகத்துக்கு கீழே மைக்கை வந்து நாம் போட்டுடலாம். அது வந்து சந்திரனும் சூரியனும் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அஷ்டமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தான் விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம்.
ஸோ அஷ்டமூர்த்திகளுடைய லிஸ்ட்டு தான் இந்த ஸ்லோகம். என்னது? பூஹு அம்பாம்சி. பூஹுனா பூமி, அம்பாம்சினா ஜலம், அப்புறம் அனலஹா, அனலஹானா ஃபயர். அலம் ந வித்யதே யஸ்ய அனலஹா. போரும் அப்படின்னே சொல்லாதது எதுவோ அது வந்து அனலஹா. நெருப்பு சொல்லவே சொல்லாது, போரும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அதுக்கப்புறம் வந்து அனிலஹா. நம்ம எலக்ட்ரிசிட்டி அணில் இல்லை, அனிலஹானா வாயு. ந நிலையத்தி அனிலஹா, ஓடிண்டே நகர்ந்துட்டே இருக்கிறத வாயு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல நிற்காது. ந நிலையத்தி வாயு. அப்புறம் அம்பரம், ஆகாஷம். ஸோ இது வரைக்கும் 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதானி. அஹர்நாதஹா. அஹர்நாதஹா அப்படின்னா அஹஹா அப்படின்னு சொன்னால் டே அப்படின்னு அர்த்தம், பகல் அப்படின்னு அர்த்தம். நாதஹா அப்படின்னா தலைவன். யார் பகல் பொழுதின் தலைவன்? பகலவன் ஆர் சூரியன். ஏன்னா பகல் வரத்துக்கே காரணமாக இருக்கிறது யார்? சூரியன். ஸோ அஹர்நாதஹா அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஹிமாம்ஷு. ஹிம அப்படின்னா குளிர்ச்சியான அப்படின்னு அர்த்தம், ப்ளசண்ட் அப்படின்னு அர்த்தம். அம்ஷு அப்படின்னா கதிர்கள், ரேஸ். எதுக்கு குளுமையான கதிர்கள் இருக்கும்? சந்திரன், நிலா. ஹிமாம்ஷுனா சந்திரன். சூரியஹா சந்திரஹா, இது ரெண்டும் வந்து பௌத்திக பிரபஞ்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ 7 ஃபேக்டர்ஸ் வந்து அச்சேதன பிரபஞ்சம். 8வது ஃபேக்டர் என்னது? புமான். புமான் இருக்குல்ல, அதுதான் ஜீவா. ஸோ எல்லா ஜீவராசிகளும் வந்து அதுக்கு கீழே வந்துடும். மைக்ரோப்லேருந்து இருக்கிறதுலே பெரிய பிரம்மாஜி வரைக்கும் அத்தனையும் வந்து அந்த புமான் கீழே வந்துடும். சேத்தன ஜீவகா. சராச்சராத்மகமிதம் மூர்த்தி அஷ்டகம். இந்த 8 ஃபோல்டு ஃபேக்டர் தான் சர பிரபஞ்சம், அச்சர பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. சர பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம்? சேத்தன, சென்ஷியண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் எல்லாம் வந்து சர அப்படின்னு சொல்கிறோம். அச்சர அப்படின்னா மேட்டர், ஜட பிரபஞ்சம் வந்து அச்சர. ஸோ மூர்த்தி அஷ்டகம், இந்த லிவிங் நான் லிவிங் எல்லாம் சேர்ந்தது தான் தட்சிணாமூர்த்தியோடைய சரீரம் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. இப்போ இதி ஆபாதி சராச்சராத்மகமிதம். அப்போ இந்த சர அச்சர எல்லாமே வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது. இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தியுடைய சரீரம். அப்போ தியான ஸ்லோகத்தில் பார்த்த வட்ட விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டுருக்கிற தட்சிணாமூர்த்தி இது இல்லை. இது என்டையர் கிரியேஷனுடைய ஷரீரம் தான். வந்து என்டையர் கிரியேஷனே வந்து தட்சிணாமூர்த்தியுடைய ஷரீரம். இப்போ விஸ்வரூப அப்படின்னு சொல்கிறோம். ரூப அப்படிங்கிறது வந்து ஷரீரத்தை குறிக்கிறது. ஸோ இந்த விஸ்வமே ஷரீரமாக இருக்கிற பகவானுக்கு அப்படின்னா நான் பார்க்கறது எல்லாமே என்னது? ஈஸ்வரா. ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா. ஏன் அங்கே வெளில அது வச்சுருக்கா? அப்போ பூஃப் பாதௌ யஸ்ய நாபிர் வியதசுரணில சந்திர சூரியௌ ச நேத்ரே கருணாவாசா சிரௌத்யோர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோ போகி கந்தர்வதைக்கே சித்ரம் ரம் ரம் யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இதில் வந்து யார் என்ன விஸ்வரூபம்? யாருடைய விஸ்வரூபம் இது? விஷ்ணுவுடைய விஸ்வரூபம். சரி, இப்போ வந்து இந்த விஸ்வரூபத்துக்கும் இப்போ நாம் வந்து இப்படி பிரிக்கிறோமே, பஞ்சபூதம் இது எதுன்னு பிரிக்கிறோமே, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ விஸ்வரூப சிவாவுக்கும் விஸ்வரூப விஷ்ணுவுக்கும் விஸ்வரூப தட்சிணாமூர்த்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஏன்னா முழு பிரபஞ்சத்தையே நாம் வந்து இன்க்ளூட் பண்ணும் பொழுது எப்படி பேதப்படுத்த முடியும்? பேதமே படுத்த முடியாது இல்லையா?
பூமி தான் பகவானுடைய பாதம். எல்லா விஸ்வரூப தியானத்துலேயும் எல்லா பகவானுக்கும் பூமி தான் பாதமாக இருக்கும் இல்லையா. அந்த வர்ணனை வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் எது மாறுபடும், ஏகரூப தேவதா வந்து அந்த வர்ணனை வந்து ஒரு தேவதாக்கும் வந்து மாறுபடும். விஸ்வரூப டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே வந்து இருக்காது. ஸோ எஸ்ய மூர்த்தி அஷ்டகம், எஸ்ய இந்த விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி, இது வந்து 8-fold ஃபார்ம் ஆஃப் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. பரஸ்மாத் விபோஹோ அந்யதத் கிஞ்சன நாஸ்தி, இந்த கிரியேஷனில் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. விஸ்வரூப தட்சிணாமூர்த்தியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பரஸ்மாத் விபோஹோன விஸ்வரூப தட்சிணாமூர்த்தி. பரம் அப்படின்னா அப்சல்யூட், விபுஹு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது. பரஸ்மாத் விபோ அப்படின்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற தட்சிணாமூர்த்தியை தவிர கிஞ்சன ந அஸ்தி, இங்கே வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கீதாவில் வந்து கிருஷ்ணர் இதையே எப்படி சொல்லியிருக்கார், மத்த பரதரம் நானியத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் பிரீத்தம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடியை எடுத்துட்டோன்னா, நம்மளோட ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டோன்னா அது வந்து தட்சிணாமூர்த்தியோட எந்த அம்சம், அச்சேதன அம்சம். அதனால தான் நான் எங்கேயோ இருக்கேன், தட்சிணாமூர்த்தி எங்கேயோ இருக்கேன் நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்லவே முடியாது. ஈஸ்வரா அண்ட் ஜகத் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஜகத்து தான் ஈஸ்வரா, ஈஸ்வரா தான் ஜகத். அப்போ இந்த வேர்ல்டை வந்து நாம் கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவோடு பார்த்தா இந்த வேர்ல்டு தான் ஈஸ்வரா. இப்போ அஜ்ஞானிக்கு வந்து எது வேர்ல்டோ அது ஞானிக்கு ஈஸ்வரா. ஸோ விம்ருஷதாம், இப்போ வைஸ் பீப்புளுக்கு யார் வந்து சாஸ்திர விசாரம் பண்ணுறாளோ அவளுக்கு தட்சிணாமூர்த்தி தான் ஜகத்து. ஸோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, அவருக்கு என்னுடைய நமஸ்காரம். அப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து நாம் 2 விதமாக பயன்படுத்திக்கலாம். யார் வந்து சாஸ்திர விசாரம் பண்ணி இந்த வேர்ல்டு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு இது நிதித்தியாசன ஸ்லோகம். சர்வம் தட்சிணாமூர்த்தி மயம் ஜகத், சர்வம் பிரம்மமயம் ஜகத், பிரம்மன் தவிர வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. ந இஹ நானாஸ்தி கிஞ்சன, எங்கேயோ கேட்டிருக்கோம். பிரம்மைவேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதः ச உத்தரேண அதச்சோர்த்வம் ச பிரசுதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். இது எங்கே கேட்டிருக்கோம், முண்டகோபனிஷத். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டவாளுக்கு இது வந்து ஒரு நிதித்தியாசன ஸ்லோகம். பிரம்மனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதே யார் வந்து இன்னும் வேதாந்தம் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலையோ அவளுக்கு இதுவே என்ன ஸ்லோகமாக இருக்கும், விஸ்வரூப உபாசனா ஸ்லோகமாகவும் அவள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ உபாசனான்னு சொல்லிட்டோன்னா சாதனாவாயிடுறது இல்லையா, அவள் வந்து தியானத்துக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சாதனாவில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐடலோ சிம்பலோ வந்து இந்த சாதனாக்கு தேவையே படாது. ஏன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸையே இப்போ வந்து நாம் உட்காந்து மெடிடேட் பண்ணணும், பகவானாக மெடிடேட் பண்ணணும். எப்படி வந்து ஒரு சால கிராமத்தில் வந்து விஷ்ணுவை வந்து இன்வோக் பண்ணி மெடிடேட் பண்ணுறோமோ அது மாதிரி இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹோல் யூனிவர்ஸையே இப்போ ஒரு மகா சால கிராமமாக இமேஜின் பண்ணி அதில் பகவானை வந்து இன்வோக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு கங்கா நதியை பார்த்தோம் அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வருவா, சிவன் ஞாபகத்துக்கு வருவான். கங்கா தேவி, கங்கா தேவதா இல்லையா, அதை வந்து ரொம்ப சேக்ரடாக தானே நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். பூமி பார்த்தா பூமி மாதா
அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது இல்லை, அது மாதிரி என்ன சொல்கிறா, இந்த ஹோல் யூனிவர்ஸையே நீ அது மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணணும். நம்மளுக்குன்னு வந்து ஒரு 4-5 விஷயம் நம்ம ட்ரெடிஷனில் இன்ஸ்டில் பண்ணினதை மட்டும் நீ பகவானாக பார்க்காத, நீ பார்க்குற எல்லாமே என்னது பகவான் தான். அந்த மாதிரி நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சாதகாஸ்க்கு சாதனா ஸ்லோகம், விஸ்வரூப உபாசன சாதனா. எல்லாம் முடித்த வாழ்க்கை நிதித்தியாசனம் ஸ்லோகமாகும் இது இருக்குது. இது ரெண்டுத்தில் நம்மளுக்கு எது வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 9th ஸ்லோகம் இஸ் ஓவர். அப்போ 10th ஸ்லோகம் என்னது? பலஸ்ருதி. பலஸ்ருதி இருந்தால் தான் நாங்கள் ஸ்லோகமே படிப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் பேஜ் திருப்பி பார்த்துப்போம் இல்லையா? பலஸ்ருதி என்ன போட்டிருக்கு, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஏதாவது பலன் இருக்கா பார்த்துட்டு படிப்போம்ல, அந்த மாதிரி இது 10th ஸ்லோகம் இஸ் பலஸ்ருதி. என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 10. சர்வாத்மத்வமிதி ஸ்புடீக்ருதமிதம் யஸ்மாதமுஷ்மிம் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணார்த்ததர்த்தமனநாத் ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत् पुनरष्टदा परिणतं च ऐश्वर्यमव्याहतम्. இப்போ பாக்கி ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? லாஸ்ட் லைன் வந்து வேறையாக இருக்குது இல்லையா? ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே அந்த லைன் இதில் இல்லை. அதனால் இது டிஃப்ரெண்ட் ஸ்லோகம். சரி, இதி இதம் சர்வாத்ம இதி ஸ்புடீகிருதம். இதி இதம்னா இன் திஸ் மேனர். இந்த 9 ஸ்லோகங்களில் என்ன சொல்லப்பட்டதா? சர்வாத்ம பாவம் வந்து சொல்லப்பட்டது. எல்லா உபனிஷத்தோட எசன்ஸான அந்த சர்வாத்ம பாவம் வந்து இந்த 9 ஸ்லோகங்களில் சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இப்படி அந்த 9 ஸ்லோகங்களில் நான் வந்து இந்த உபனிஷத்தோட எசன்ஸை வந்து கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எது எசன்ஸு? சர்வாத்ம பாவம். சர்வாத்ம பாவம்னா சர்வம் ஆத்மா ஏவ. இந்த கிரியேஷனில் இருக்கிற எல்லாமே என்னது? ஆத்மா தான். ஆத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சோ கால்டு அனாத்மா கூட என்னது? மித்யா. ஏன்னா அதோட கண்டென்ட் என்னது? அதோட சப்ஸ்டன்ஸ் என்னது? ஆத்மா தான். இப்போ எப்படி வந்து ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து கோல்டை வந்து நம்மளால் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாதோ, இப்போ நகைகள்லாம் என்னது? கோல்டோட வேறு வேறு ஃபார்ம்ஸ், அவ்வளோதான் இல்லையா? கோல்டு இல்லாமல் நகைகள் இல்லை. அது மாதிரி இந்த சோ கால்டு அனாத்மா பிரபஞ்சமும் என்னது அப்படின்னா ஆத்மா மட்டுமே. வேறு வேறு பேரில் நாம் வந்து அதை கூப்பிடுறோம். அதோட கண்டென்ட் என்னது? சப்ஸ்டன்ஸ் வந்து ஆத்மா தான். இதுதான் சர்வாத்மத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். சர்வம் ஆத்ம இதி பாவஹா சர்வாத்மத்துவம். நம்மளுக்கு புரியிற லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரஹா அப்படின்னும் இதை நாம் சொல்லலாம். ஸோ இந்த வேதாந்த சாரத்தை தான் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நாம் கற்றுண்டோம். அமுஷ்மின் ஸ்தவே. ஸ்தவே அப்படின்னா ஸ்தோத்திரம், ஸ்துதி அப்படின்னு அர்த்தம். அமுஷ்மின்னா இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் மூலமாக, இந்த அஷ்டகம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமல்
ஏன்னா 10 ஸ்லோகங்கள் ஆயிடுது இல்லையா, அதனால் வந்து ஸ்தவே அப்படிங்கிற வேர்டை இங்கே போட்டிருக்கா. இந்த ஸ்தோத்திரத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா பிரஸ்தானத்ரயம் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இதோட கண்டென்ட்டும் பிரஸ்தானத்ரயத்தோட கண்டென்ட்டும் ஒன்றா இருக்குது. பிரஸ்தானத்ரயம்னா என்னது? உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்திரம். அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இங்கே கேப்சியூல் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யார் ஒருத்தர் வந்து வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணலாம். இப்போ வேதாந்த ஸ்ரவணம் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? என்ன பலன் கொடுக்கும்? மோக்ஷத்தை கொடுக்கும். வேதாந்த ஸ்ரவணம் மோக்ஷத்தை கொடுக்கும். அப்போது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர ஸ்ரவணம் அதே மோக்ஷத்தை தான் கொடுக்கும். தேன தேர்ஃபோர் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இஸ் ஈக்குவல் டு பிரஸ்தானத்ரய ஸ்ரவணம். அப்போ ஸ்ரவணம்னா என்னது? சிஸ்டமேட்டிக் consistent study of scriptures for a length of time under a guru. அப்போ ஸ்ரவணாத் அதுதான் அந்த இடத்துல ஸ்ரவணாத். ஸோ ஸ்ரவணம் பண்ணணும். இதை வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தையே நாம் ஸ்ரவணம் பண்ணலாம். வேதாந்தம் படிக்கணும்னு நினைக்கிறவா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ஸ்ரவணம் பண்ணாலே போரும். சரி, ஸ்ரவணம் மட்டும் பண்ணினா போருமா? தத் அர்த்த மனநாத். ஸோ அதில் என்ன கேட்டோமோ அதை மறுபடியும் மனனம் பண்ணணும். மனனம்னா என்ன அர்த்தம் ஆகிறது? நம்மளால் வந்து இந்த டீச்சிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியறதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ புத்தியில் வந்து கன்விக்ஷன் ஆனது ஏற்பட்டிருக்கா? இங்கே இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான இன்ஹிபிஷனும் இல்லாமல், இவ சொல்கிறா அதனால நம்ம வந்து ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லாமல் அது நம்மளுக்கு ஃபேக்டாக இருக்கா? இங்கே இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணிடணும்? நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடு பண்ணிவிட்டு என்ன மீன் பண்ணுறா அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியணும் இல்லையா? அப்போ வந்து அந்த ஸ்ரவணம்ங்கிற ப்ராசஸை ப்ராப்பராக அண்டர்கோ பண்ணியிருந்தால் தான் இந்த சென்டென்ஸையே நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இப்படி சொன்னால் நம்மளால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்க முடியறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஓகே இது பிளாக் கலர் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியறதா, அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? கண்ணு தெரிகிறவா எல்லாராலையும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? எனக்கு டவுட்டெல்லாம் கிடையாது இல்லை, பிளாக் கலர் எஸ். அந்த மாதிரி என்னால் இந்த டீச்சிங்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியறதா? இங்கே என்ன டீச்சிங்கு? என்னை தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை, அதுதான் இங்கே டீச்சிங் இல்லை. ஆத்மாவாகிய என்னை தவிர அப்போ என்னென்னா நம்ம திருப்பி வந்து இந்த பாடி மைண்டோடு சேர்த்துலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா புரியவே புரியாது. என்னை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவாகிய என்னை தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. சர்வாத்மத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ இருக்கே அதெல்லாம் என்னது? நான் மட்டுமே எல்லாமாகவும் இருக்கிறேன். ஐ ஆம் ஆல். இதுக்கு முன்னாடி நான் தமிழ் ஆள், இது படித்து முடித்ததுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் ஆல் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி தமிழ் ஆளாக சின்ன ஆளாக இருந்தேன். இது படித்து முடித்ததுக்கப்புறம் இப்போது ஐ ஆம் ஆலாக ஆகிட்டேன். ஸோ இதை வந்து நம்மளோட புத்தி ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதா? ஐ ஆம் ஆல் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் ஆல்னால் ஓகே ஒத்துக்க முடியறது. ஐ ஆம் ஆல் அப்படிங்கிறத நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியறதா? அப்போ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து குவெஸ்சன் பண்ணணும். மனனம்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தியானாத். ஸோ மனனத்துக்கு அப்புறம் அதை அசிமிலேட் பண்ணணும். வேதாந்திக் மெடிடேஷன் இஸ் கால்ட்
நிதித்தியாசனம் இல்லையா. அதனால் தியானாத் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நிதித்தியாசனத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, சங்கீர்த்தனாத். ஸோ இந்த வேர்டுக்கு வந்து 2 விதமாக நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். யார் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு ரெடியாக இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம், சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லையோ, தயாராகாத மைண்டு, அவளுக்கு சங்கீர்த்தனம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிறதுனா வெறும் பாராயணத்தை குறிக்கிறது. ஜஸ்ட்டு ஸ்தோத்திரத்தை சாண்ட் பண்ணால் மட்டுமே போரும், மீனிங் தெரியணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், மீனிங் தெரியாமல் வெறும்னா சாண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனோட பலனாக என்ன கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ இதுதான் ப்ரூஃப் இல்லையா. அப்போ சும்மா சொல்லலை, பலஸ்ருதி வந்து சும்மா ஏதோ நாம் கேவாஸ் ஏதோ ஒன்று சும்மா சொல்லணுமேன்னு சொல்லலை. இப்போ ஜஸ்ட்டு மீனிங்கே தெரியாமல் நாம் பாராயணம் பண்ணினா நம்மளுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடச்சி அந்த மீனிங்கும் நம்மளுக்கு காதுகளில் வந்து விடும். அப்போ அதுவே வந்து என்ன, வெறும்னு படித்தாலே அது என்ன கொடுக்கறது நம்மளுக்கு, சாதன சதுஷ்டய சம்பத்தியை அது கொடுக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்னமும் கிடைக்குமா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவளுக்கு கிடைக்கிறது. இப்போ நம்மளுக்கு நடந்திருக்கிறது தான் அதுக்கு ப்ரூஃப். அப்போ இதே வந்து ஒரு பர்சன் குவாலிஃபைடாக இருந்தால் அப்போ வந்து அவள் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை கோ த்ரூ பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுக்கு என்ன இந்த சங்கீர்த்தனம் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் அப்படின்னா, சம்யக் கீர்த்தனாத் சங்கீர்த்தனம் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை இதை ஷேர் பண்ணுறது, அடுத்த வாழ்க்கை இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறது. அப்போ அதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். இப்போ டீச் பண்ணும் பொழுது 1 hour என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்கும், இந்த சப்ஜெக்ட் மேட்டர்லேயே தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து கேட்கும் பொழுது 1 hour வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான ப்ரிவிலேஜ் உண்டு, கரெக்டாக. ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் டீச்சர் என்ன பண்ணணும், நான் வேறு ஏதாவது யோசிச்சுட்டே வந்து எங்கள் ஆற்றுல இன்றைக்கி என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ 1 hour வந்து அன்டிஸ்ட்ராக்டட் சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி பேசுகிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். சுவாமிஜி சொல்கிறார், இதை விட ஒரு பெட்டர் தியானம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம வந்து தியானம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த இந்த தாட்ஸையே வந்து ப்ரொமோட் பண்ணணும், அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுற தாட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம தியானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். அதனால் சங்கரர் வந்து சங்கீர்த்தனாத் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து டீச்சர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இதை கேட்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமையிறது. அப்படி தான் வந்து இந்த பரம்பரா மெயின்டைன் ஆகிறது. சங்கீர்த்தனாத் இல்லைன்னா பரம்பரா எப்படி மெயின்டைன் ஆகும் இல்லையா. இப்போ எல்லா டீச்சர்ஸும் வந்து எங்கேயாவது ஹிமாலயாஸ் குகைக்குள்ளே போய் இந்த அறிவு வந்ததுக்கப்புறம் போய் அங்கே போய் உட்காந்துட்டா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் எப்படி இந்த விஷயம் கிடைக்கும் இல்லையா. அதனால் வந்து 2fold ரிசல்ட்ஸ், ஒன்று வந்து சாதனாவாக பயன்படுறது, இன்னொன்று குரு சிஷ்யா பரம்பரா வந்து இது மூலமாக மெயின்டைன் ஆகிறது. ஸோ இப்படி எல்லா சாதனாவும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பலம் வந்து ஒன்று கிடைக்கும். என்ன பலம், சர்வாத்மத்வ மகா விபூதி சியாத். என்ன கிடைக்கிறது, மகா விபூதி, கிரேட்டஸ்ட் க்ளோரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. சர்வாத்மத்வம் அப்படிங்கிற க்ளோரி நம்மளுக்கு கிடைக்கிறது. அது என்னது சர்வாத்மத்வம், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற பிக்கெஸ்ட் க்ளோரி, கிரேட்டஸ்ட் க்ளோரி வந்து எனக்கு இது மூலமாக கிடைக்கிறது. என்னை தவிர வேறு ஒரு செகண்ட் திங்கு இங்கே இல்லை. ஏன்னா என்னை தவிர வேறு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எனக்கு என்ன ஏற்படும், பயம் ஏற்படும். அதனால நான் லிமிட் ஆகிடுவேன் இல்லையா. அதனால் தேர் இஸ் நோ செகண்ட் திங். அப்போ இந்த விஸ்டம், அதாவது இந்த நான் டூவல் இரண்டற்ற நிலை இருக்குல்ல, அதுதான் சர்வாத்மத்துவம்.
அதுதான் மகா விபூதி, கிரேட்டஸ்ட் க்ளோரி. நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் க்ளோரி. இது படிக்கிறது மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இப்போ என்னோட பெரிய மகிமா வந்து கைவல்யம், இரண்டற்ற நிலை. அது மட்டும் இல்லை, அஷ்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் ச. அஷ்டதா பரிணதம்னா அஷ்டமூர்த்தி தட்சிணாமூர்த்தியோட ஐஸ்வர்யம். இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த ஸ்தோத்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுனால நான் வந்து தட்சிணாமூர்த்தியாகவே ஆயிடுறேன். ஐஸ்வர்யம்னா தட்சிணாமூர்த்தி பாவகா. பாவகான அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸை நான் அட்டைன் பண்ணுறேன். அஷ்டமூர்த்தி தட்சிணாமூர்த்தியாகவே நான் வந்து ஆயிடுறேன். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் தான் ஆல் பர்வேடிங் தட்சிணாமூர்த்தி. மயேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா அஷ்டதா பரிணதம் ச அப்படின்னா அதை வந்து அஷ்ட மகா சித்தின்னு டிரான்ஸ்லேட்டும் பண்ணுற சில குரூப் இருக்குது. அந்த அடிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமிய, ஈஷத்வ, வஷித்வ, இதான் அந்த 8 சித்திகள். இப்படி அஷ்ட சித்தி கிடைக்கும் சொன்னாலாவது வருவாளான்னு பார்க்குறதுக்காக அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா போல இருக்கு. உடனே நம்ம எல்லோரும் வந்து இந்த சித்திலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்க வருவோம்ல. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ராங்காக என்னவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இதை படித்தவாளுக்கு, இது தெரிஞ்சினவாளுக்கும் அந்த சித்தி இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வேறு வந்துடும். இந்த கரிமா லகிமாலாம் இல்லைன்னா இவன் ஞானி இல்லை போல இருக்கு, வா நம்ம போகலாம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனும் வந்து செட் ஆகிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ராங் கன்க்ளூஷன்ஸ். அஷ்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுக்கும் மிரக்கலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்போ ஞானத்தில் எப்படி மிரக்கல் செல்லுபடியாகும்? ஞானத்துக்கும் அறிவுக்கும் மிரக்கலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மிரக்கல் அப்படிங்கிற அறிவு வேணால் இருக்கலாம் இல்லையா? ஞானத்தில் வந்து மிரக்கல் இருக்கவே முடியாது. ஸோ ஐஸ்வர்யம் அப்படின்னா நாம் வந்து ஒன்னஸ் வித் தட்சிணாமூர்த்தி, அந்த ஐக்கியத்தை வந்து அந்த வார்த்தையானது குறிக்கிறது. அப்புறம் 3வது லைனில் ஈஸ்வரத்துவம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஹி பிகம்ஸ் அ மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். இனிமே அவன் தாசகா இல்லை, ஒரு பந்தப்பட்ட ஜீவா இல்லை, சுவாமி ஆயிடுறான், ரிலீஸ்டு பர்சன், முக்த புருஷனாக ஆயிடுறான். ஈஷத்வம்னா சுவாமித்வம், மாஸ்டரி, சம்சாரத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடச்சுடுறது. ஸ்வதஹ ஈஸ்வரத்வம் ஸ்யாத். ஸ்வதஹனா நேச்சுரலி, எந்த எஃபர்ட்டும் போடாமல் இது கேட்ட உடனேயே அவனுக்கு ஈஸ்வரத்வம் கிடச்சுடுறது. நேச்சுரலாக ஈஸ்வராவாக அவன் ஆயிடுறான். துக்கேஷ்வனுத் விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பய குரோதஹ ஸ்திததீர் முனிருச்சியதே. விதவிதமான சிச்சுவேஷன்ஸ் வரும் போகும், ஜனனம் இருக்கும், மரணம் இருக்கும், பணம் வரும், பணம் போகும், எல்லோரும் நம்மளை திட்டுவா, பாராட்டுவா, எல்லாமே நடக்கும். இப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன வேணால் நடக்கணும், ஆனால் எதுவுமே என்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ துல்லிய பிரியா பிரியோ தீரஹ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மானாபமானயோஸ்துல்யஹ துல்லியோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்சியதே. இதுதான் வந்து இதை படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பலம். இந்த ஈக்வானிமிட்டிக்கு பேர் சமத்துவம். யாருக்கு வந்து இந்த சமத்துவம் இல்லையோ அவா ஆசாமி, யாருக்கு இது இருக்கோ அவா சுவாமி. அப்போ எல்லா சம்சாரிஸும் ஆசாமி, ஞானிகள் மட்டுமே சுவாமி. அப்போ அவ்யாகதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போ இந்த விஷன் இருக்கு இல்லையா, இந்த ஓனப் பண்ணுறது, இந்த கிளைம் பண்ணுறது, அது வந்து எந்த விதமான எஃபர்ட்டுமே நான் போடாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நான் வந்து இந்த சர்வாத்ம அப்படிங்கிற ஃபேக்டை ஓனப் பண்ணுறேன். ஸோ இந்த நாலேஜ் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? மோக்ஷம் கிடைக்கிறது. இதோட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.